வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்திருக்க இடம் என்னென்னா, இது பேட்டிக்குலோ லைட் ஹவுஸ் ரோட், பாளையமேடு. இங்கே வந்து நான் 3 நாளுக்கு நான் ஸ்டே பண்ண வந்த இடத்துல நல்ல ஹோட்டல் ஒன்று இருந்தது. இதாக இருக்குது ஹோட்டல் நேம் வந்து லைட் ஹவுஸ். சகல வசதியும் இருக்குது. உங்களுக்கு வாகனம் நிறுத்தக்கூடிய வசதி இருக்குது, வாகனங்கள் கழுவக்கூடிய வசதி இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தென்னந்தோட்டத்தோடு ரிலாக்ஸ் பண்ணுறது. உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது. நவீன ஸ்டைலில் உங்களுக்கு கட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு எல்லாம் பார்க்கக்கூடிய வசதியை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இது அவங்களோட முன் என்ட்ரன்ஸ். இது மேலே போகிற ஸ்டெப்ஸ் வந்து மேல் ரூமுக்கு போகக்கூடியது. இதுதான் அவங்களோட அட்ரஸ். சர்வ் பண்ணுறேன்னா சர்வ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. எல்லோரும் பார்க்குறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க வந்து நான் ஒவ்வொன்றாக காட்டுறேன். நான் வந்து இதுதான் அவங்களோட முன் என்ட்ரன்ஸ். இது வந்து ஹால். இது வந்து அவங்களோட ஸ்டாஃப் ஆஃபீஸ் ரூம்ஸ். இது வந்து அவங்களோட சிஸ்டங்கள் செய்கிறாங்க. இது வந்து 4வது ரூம்ஸ் வந்து அவங்கள போட்டிருக்காங்க. 4வது ரூம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ட்ரிபிள் பெட் இருக்குது. அதாவது டபுள் பெட்டில் 2 ஒன்றும் சிங்கிளில் ஒன்று இருக்குது. அவங்களோட அட்டாச் பாத்ரூமோட அவங்களுக்கு ஆக்சஸ் ஃபேனோட அவங்களுக்கு நல்ல வசதி பண்ணுறேன். ட்ரெஸ்ஸிங் இது ஏர் கண்டிஷனிங்கில் இந்த ரூம்ஸ் வந்து உங்களுக்கு ஏர் கண்டிஷன்லாம் இதை கொடுப்போம். அது வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுற ஹால் ஒன்று. 4வது ரூமை காட்டினேன் உங்களுக்கு. இப்போ வந்து 1வது ரூமை காட்டுறேன் ஏர் கண்டிஷனோட. உங்களுக்கு வந்து டபுள் பெட் 4 பேர் இருக்கக்கூடிய மாதிரி ஏர் கண்டிஷனோட அட்டாச் பாத்ரூம்ஸ். உங்களுக்கு ஷவர் காமன் சிஸ்டம்ஸ். அவங்களுக்கு அந்தளவு நீட்டாக அவங்க ஃபுல்லாக நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹாலிடோர் ஒன்று தேவைன்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாங்க. சேர்ஸ்லாம் போட்டு தருவாங்க. அவங்களுக்கு இங்கே சேவ் பண்ண 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன தேவையானு சொன்னாலும் அவங்க வந்து கடைக்கு போயிட்டு என்ன வேணுமோ அதை அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அது இல்லாமல் கஸ்டமர்ஸுக்கு ஏற்றக்கூடிய மாதிரிக்கு அயன் டேபிள் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு அயன் பண்ணுற அளவு பண்ணிக்கூடிய ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து அதுக்கேற்ற ஸ்பெஷலாக அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ரூம் வந்து செகண்ட் ரூம் வந்து இது ஏர் கண்டிஷன் இல்லை, டபுள் பெட் உள்ளது. உங்களுக்கு எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு டேபிள் ஒன்று போட்டிருப்பாங்க. வந்து உங்களுக்கு சாப்பாடுகள் சாப்பிடக்கூடிய மேஸ்க்கு இதில் அட்டாச் பாத்ரூம். இங்கே ஒரு டோர் இருக்குது. நாங்கள் கீ கொண்டுட்டு வரல, ஓப்பன் பண்ணுறதுக்கு காட்டுறதுக்கு. இது வித்தவுட் ஏசி ஏர் கண்டிஷனோடு இருக்குது. அடுத்த இது 3rd ரூம். இது ஏர் கண்டிஷனோட. இப்போ நான் இங்கே தான் தங்கியிருக்கிறேன். இது டபுள் பெட் பட் சிங்கிள் மெட்ரஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவுட்டோர் ஒன்று இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அது இன்னும் கீ எடுத்து வரல. அவங்களுக்கு டைல்ஸ் பிடிச்சி ஃபுல் க்ளீனாக இருக்கும். அவங்களுக்கு அந்த காமன்ஸ் இதெல்லாம் வந்து இது எல்லாமே புதுசாக கட்டின இது. இப்போ நான் 1 இயர் கூட இல்லை. அவங்களுக்கு அதை பாதிக்கக்கூடிய மாதிரி எல்லா வசதியும் இருக்குது. இது இந்த ட்ரெஸ் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து தங்கியிருக்கனால உங்களுக்கு இது அவுட் சைட் போகிற காரிடோர்.
அடுத்து இன்னொரு ரூம் வந்து அவங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. அது டேபிள்லாம் போட்டிருக்காங்க, இன்னொரு பெட்டெலாம் ஒன்றும் போடலை அவங்களுக்கு. அதுக்கு ஏர் கண்டிஷனர் அட்டாச் பண்ணுவாங்க, ஏர் கண்டிஷனர் ஃபிட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கிச்சன் அவங்களுக்கு வந்தால் கிச்சனோட அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, டீஃப்ரீசர் இருக்குது, சாமானை வந்து அவங்களுக்கு இது பண்ணலாம். உங்களுக்கு சமையல் தெரியும்னா நீங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கு சமைக்கக்கூடிய பாத்திரம் எல்லாம் இங்கே எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தாய்ச்சிகள் இதுகள் வேணும்னா அவங்களுக்கு எல்லாம் எடுக்கலாம். பெரிய பெரிய தாய்ச்சி இதெல்லாம் என்னென்ன இருக்குது. சமையல் வேறு நடந்து கொண்டிருக்கீங்க. அங்கே சமைச்சாச்சு, இங்கே வந்து சாப்பாடை கொண்டு வந்து பரிமாறி சாப்பிடக்கூடிய மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இயற்கையான இதுகள் வந்து நேச்சுரல் நிறைய பேர் பிடிக்கும் தான். இயற்கையாக உட்காந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இடங்கள் வந்து உங்களுக்கு 7 பாத்ரூம் இருக்குது. அவுட் சைட் பாத்ரூம் உங்களுக்கு வேணும், அதுவும் கோமட் செட் பாத்ரூமோட தான் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன். அது நவீன முறைப்பட்டதாக இருக்குது. காமன் செட்டு தான் வந்து தெரியணுங்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன். வந்து வர்றவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த இதுக்காக நான் காட்டுறேன். நான் வந்து உங்களுக்கு பாபிக்கு போடுறது கூட மெஷின் கூட இருக்குது. அவங்களுக்கு தேவைன்னா 3 நாள் 4 நாள் இல்லைங்களா அவங்களுக்கு ஃபிஷ்ஷோ சிக்கனோ பீஃபோ எதோ வேணா வாங்கிட்டு வந்தால் இங்கே வந்து பாபிக்கு அவங்களுக்கு போட்டு ரிலாக்ஸ் பண்ணி போகலாம். அந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் வந்து இங்கே ஹோட்டல் இருக்கவங்க சேவன்ஸ் வந்து செஞ்சு தருவாங்க. ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. 1 2 3 4 5 ரூம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இன்னொரு ரூம் ஒன்று காட்டுறேன். அது கொஞ்சம் பெரிய ரூம்ஸ் வெளி சைடில் இருக்குது. அவங்களுக்கு சின்னாக்கள் வந்து என்டர்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒன்று கட்டியிருக்காங்க. மேபி இது கொஞ்சம் பெரிய ரூம்ஸ். இதில் டபுள் பெட் போட்டிருக்குது, இது சிங்கிள் பெட், அதுலேயும் சிங்கிள் பெட். இது ஃபுல் ஏர் கண்டிஷனோட, இதுவும் அட்டாச் பாத்ரூம் காமன்ஸ் இது பிளேஸ் இதோட இருக்குது. காமன்ஸ் இது ஃபெசிலிட்டிஸோட ஏர் கண்டிஷன் உங்களுக்கு தேவைன்னா ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் 2 ஃபேன் இருக்குது. டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த நான் வந்து இது வந்து அவுட் சைட் வந்து மேலே ரூம்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே வெட்டிங் ஹால் ஒன்று இருக்குது. இது ஃபிஷ் நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குது. வர்றவங்களுக்கு போரிங் இல்லாமல் நல்லா என்டர்டைமாக இருக்கும் இந்த இடம். அங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, இங்கே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம வெளிச்சத்தை தேடி போவோம், வெளிச்சம் பக்கத்தால் போவோம். இன்னும் 2 ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூம்ஸ் வந்து கெஸ்ட் இருக்காங்க, அதனால் இப்போ எனக்கு காட்ட முடியாது, உள்ளுக்கு போக முடியாது. அதில் அந்த அங்கால ரூம்ஸ் ஒன்று இருக்குது, அது 8வது ரூம்ஸ். அது அடுத்த பக்கத்தில் இன்னொரு ரூம்ஸ் ஒன்று இருக்குது. இது வெட்டிங் ஹால். அவங்களுக்கு பெரிய விசாலமான வெட்டிங் ஹால். அவங்களுக்கு ஸ்டேஜ் அடிக்கிற மாதிரி ஸ்டேஜ் செஞ்சு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு டிஜே ஸ்பீக்கர்ஸ் டிஜேலாம் வைக்கலாம். அவங்களுக்கு அங்கே ஸ்பீக்கர்லாம் இருக்குது. மேபி உங்களோட இது வைக்கலாம். அங்கால வாஷ் பேஷன் ஒன்று இருக்குது, இங்கேயால ஒரு வாஷ் பேஷன் ஒன்று இருக்குது. வர்றவங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு 2 இடத்துல வாஷ் பண்ணுற மாதிரி நவீன ஸ்டைலில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சாரிகள் ட்ரெஸ்ஸுங்களுக்கு தண்ணி தெறிக்கக்கூடாமல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. வாஷ் பண்ணும்போது இல்லை தண்ணி பெசருக்கு இருக்கும். அதே ஸ்டைலில் இந்த பக்கமும் ஒன்று வச்சுருக்காங்க. அதே ஸ்டைலில் தான் அது வச்சுருக்காங்க. நான் தான் வீடியோ பண்ணுறேன். நான் இந்த ரூம் ஒன்று இருக்குது. வெட்டிங் செய்கிறவங்களுக்கு அந்த ஈஸியாக அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி வரக்கூடிய மாதிரிக்கு வசதி ஒன்று இருக்குது. இதில் அதுக்கு செப்பரேட்டாக படி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அதுக்கு இந்த ரொட்டேட் ஸ்டெப்ஸ் இருக்குது அவுட் சைட். ஒரு வியூவை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. வந்தால் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு சேர்ஸ் எல்லாம் போட்டு தருவாங்க அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால். இது வந்து பெரிய ரூம்ஸ் ஏர் கண்டிஷனோட
4 பேர் அழகாக படுத்துக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு செப்பரேட் பெட் தேவைன்னாலும் உங்களுக்கு 4 பேர் 5 பேர் 6 பேர்னு கூட சொன்னால் இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் அதை உங்களுக்கு இது பண்ணிக்கொள்ளலாம். அது இல்லாமல் சின்ன கிச்சன் ஒன்று இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே சிங்கிள் அடுப்பெல்லாம் இருக்குது, அதை கேட்டால் தருவாங்க. மேபி அதுக்கு சின்ன பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ண வரும். மேபி பாத்ரூம் லைட் ஒர்க் பண்ணலை. இதுவும் அட்டாச் பாத்ரூம், பெரிய பாத்ரூம், ஒரு கமர் செட்ஸோடு இருக்குது. எல்லா வயசும் ஃபேன் உங்களுக்கு தேவையான ஃபேன் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சின்ன அவுட்டோர் ஒன்று இருக்குது. இது நிறைய பேர் விரும்புவாங்க, அது ஜென்ஸ் தான் விரும்புவாங்க அது அதிகமாக. சின்ன ஒளிடோர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஆறுதலாக உட்காந்து பேசி கொண்டிருக்கிறதுக்கு. மேபி உங்களுக்கு சிகரெட் பற்றுறதுக்கோ, மேபி ஒரு ட்ரிங்க் பண்ணுறதுக்கோ இந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரூமோடு இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி இடம் ஒன்று இது. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக அந்த ரூமை வந்து புக்கிங் பண்ணிவிட்டு வரலாம். புக்கிங் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து போடுறதோ சில இதில் புக்கிங் இருக்காமல் இருக்கலாம், ரூம்ஸ் இல்லாமல் போகலாம். கால் பண்ணி கேட்டுட்டு புக்கிங் போடுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. நான் நம்பர்ஸ் எல்லாம் தரேன். நான் வீடியோவில் நம்பர்ஸ் வந்து அந்த அவங்களோட ஸ்டிக்கர்ஸ் அந்த இது ஒட்டியிருக்காங்க, அதில் நான் காட்டியிருக்கேன். டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுறது. நான் இந்த படியால் தான் போனேன். அங்கே கெஸ்ட் இருக்கனால அவங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு எனக்கு. இந்த வியூ அவங்களுக்கு எல்லா ரூமையும் காட்டியிருக்குது. ஏர் கண்டிஷன் ரூம்ஸ் 3, ஏர் கண்டிஷன் இல்லாமல் 4 ரூம்ஸ் காட்டியிருக்குது. எல்லாம் 8 ரூம்ஸ் கிட்ட இருக்குது டோட்டல். சின்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது பேட்டிக்குலோலேருந்து கிட்டத்தட்ட சரியாக பேட்டிக்குலோ டவுனில் இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்குது. முன்னுக்கு இருக்குது பீச் இருக்குது. அதே மாதிரி டூரிஸ்ட் போட்லேருந்து ஒரு போட் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து பாசிக்குடாவுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் தான். இந்த மோத்துவாரமெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்குது. இதுதான் ஹோட்டல் முன் பகுதி. இதில் பெரிய ஃபிஷ் டேங்க் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு. சிறுவர்களுக்கு நல்லா விளையாட்டு அந்த இடங்கள் வசதியெல்லாம் இருக்குது. வாங்க, புக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களோட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு கொடுத்து வச்ச இடம் இது வந்து. எவ்வளோ பேர் டென்ஷனாக வந்தாலும் இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணி போகலாம். இந்த இருக்குது அவங்களோட அட்ரஸ். ஓகே, நான் தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த ரூமுக்கு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்தனால எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். நீங்களும் வந்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுறத விட உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். வாங்க, பாம் கார்டன் லைட் ஹவுஸ் பேட்டிக்குலோ.